மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கராத்தி தியாகராஜனை ஆதரித்து கார்த்தி சிதம்பரம் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். டிரான்ஸ்பார்மரும் வரல, ரேஷன் கடையும் வருது. வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது ஒழுங்கா வந்து பார்த்தாங்களா? பார்க்க. ரெண்டாவது, அந்த ஆட்சி என்ன செய்து நீ சிந்திச்சு பாருங்க. டாஸ்மாக் கடையை அடிக்கடி எல்லா இடத்தையும் திறந்தது தவிர வேற என்ன அவங்க ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்காங்கன்னு பாக்கணும். அந்த கட்சி தலைமையை உங்களால நேரடியா போய் பார்க்க முடியுமா? முதலமைச்சர் இங்க வந்திருக்காங்களா? என்னைக்காவது நீங்க நேரில் பாத்திருக்கீங்களா? நேற்று எங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துக்கு போனாரா, புதுக்கோட்டை கிட்ட கிராமத்துக்கு போய் வர பெரியவரை போய் பார்த்தாரு. நீ எந்தெந்த தலைவரை பார்த்திருக்கீங்க? அவர் நான் காமராஜரை பார்த்திருக்கேன், அண்ணாதுரையை பார்த்திருக்கேன், நேருவை பார்த்திருக்கேன், இந்திரா காந்தியை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்க ஜெயலலிதாவை பார்த்திருக்கீங்களா? யாராவது கேட்டாக்க நான் பார்த்ததே இல்லைன்றாரு. இதான் நிலைமை. ஒரு ஊருக்கு போனோம்னா பழங்கால தலைவர்கள் ஏன் எம்ஜிஆரை கூட பார்த்திருக்கிறார்கள் சொல்வார்களே தவிர ஜெயலலிதாவை பார்த்தேன் என்று யாரும் சொல்ல முடியாது. தொலைக்காட்சி தான் பார்த்திருக்காங்க. அதனால கலைஞர் அப்படி அல்ல. கலைஞரை பலமுறை ஒருவர் வாழ்க்கையில தமிழ்நாட்டில் யாராவது இருந்து வெடிக்கிற கலைஞரை நேரில் பார்த்ததுல சொல்லிருக்க முடியாது. அவருடைய நீண்ட நாள் அரசியல் பயணத்தில் அவரை நேரடியாக பார்க்கவில்லை என்று சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் அத்தகைய தலைமை வேண்டுமா, இல்ல மலை மேல இருக்கிற தலைமை வேண்டுமா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மவுண்டன் டாப்ல இருக்க லீடர்ஷிப் வேணுமா, இல்ல டோர் ஸ்டெப்ல இருக்க லீடர்ஷிப் வேணுமா? அப்படி என்ன அர்த்தம்னா